அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பயறு ரசம். அதுக்கு முதல்ல பச்சை பயிரை வேக வச்சு அதுலேருந்து தண்ணி இருத்தி எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவு பயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் பயிறு வறுபட்டுருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே ஒலை கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம வறுத்து எடுத்த பச்சை பயிரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில் கழுவின பச்சை பயிரை ஆட் பண்ணி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுறலாம். பருப்பு நல்லா வெந்து வந்ததும் ரசத்துக்கு தேவையான ஒரு தக்காளியையும் கொஞ்சம் பருப்பு தண்ணியையும் வடிச்செடுத்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணி ஊற விட்டுருங்க. அடுத்ததாக வானலியை ஹீட் பண்ணிவிட்டு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியில் தக்காளியையும் புளியையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ கரைச்சி வச்சுருக்க ரச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளியையும் நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரசம் கொதிக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் கொத்தமல்லி இலை, வறுத்து அரைத்த சீரக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். பச்சை மிளகாய் இருந்தாலும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் இப்போது கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதை நம்ம எடுத்து கொத்தமல்லி தழை வச்சுருக்க பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா இடித்து எடுத்துருக்கிற ஒரு 4 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரசம் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.